6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஃபஸ்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். சீ டர்ட்டில்ஸ், இது ப்ரோஸில் இருக்குது. இதில் 3 செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு செக்ஷன் தான் பார்க்க போகிறோம். சீ டர்ட்டில்ஸ் அப்படின்னா கடல் ஆமைகள். ஆமைகளை வந்துட்டு நம்ம டர்ட்டில்ஸ், டார்டாய்ஸ் எப்படின்னாலும் சொல்லுவோம். பட் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, கடலில் இருக்கிற ஆமைகளை வந்து டர்ட்டில்ஸ்னு சொல்லுவோம், நிலத்தில் இருக்கிற ஆமைகளை வந்து டார்டாய்ஸ்னு சொல்லுவோம். இப்போது மோஸ்ட்லி நம்ம டர்ட்டில்ஸை வந்துட்டு எங்கே பார்த்துருக்கோன்னா ஜூ இல்லைன்னா ரெப்டைல் பார்க்ஸில் பார்த்துருக்கோம். பட் மெரைன் ரிலேட்டிவாக இருக்கிற கடல் ஆமைகள், மெரைன் ரிலேட்டிவ் அப்படின்னா அது ஒரு இம்பார்ட்டண்ட் வேர்டாக வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க. மெரைன் அப்படின்னாலே வந்துட்டு ஃபவுண்ட் இன் த சீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலில் இருக்கிற இதை தான் வந்துட்டு மெரைன், கடலில் இருக்கிறத தான் சொல்கிறது தான் வந்துட்டு மெரைனுன்னு சொல்லுவோம். ஸோ மெரைன் ரிலேட்டிவாக இருக்கிற ஆமைகளை வந்து நம்ம அவ்வளோவா பார்த்துருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா அது வந்து மோஸ்ட்லி அதோடய என்டையர் லைஃபே வந்துட்டு கடலில் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ அதனால் நம்ம அவ்வளோவா பார்த்துருக்க வாய்ப்பில்லை. இது வேர்ல்டில் 7 கைண்ட் ஆஃப் ஸ்பீசிஸ் இருக்குது. ஸ்பீசிஸ் அப்படின்னா குரூப் ஆஃப் அனிமல்ஸ் வித் காமன் ஃபீச்சர்ஸ். அது தமிழில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இனத்தை பற்றி சொல்கிறது தான் வந்து காமனாக ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மொத்தமாகவே வேர்ல்ட்லேயே வந்துட்டு டர்ட்டில்ஸ் வந்து 7 டைப்ஸ் ஆஃப் டர்ட்டில்ஸ் வந்து இருக்குது. அதில் 5 இந்தியாஸ் கோஸ்டல் வாட்டரில் வந்து 5 டைப்ஸ் ஆஃப் டர்ட்டில்ஸ் இருக்குது. கோஸ்டல் அப்படின்னா அதுவும் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்காங்க. கோஸ்டல் அப்படிங்கிறது வந்து லேண்டட் பை எ எட்ஜ் ஆஃப் சீ. தமிழில் சொல்லணும் அப்படின்னா கோஸ்டல் அப்படிங்கிறது கடலோர பகுதின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதுதான் கோஸ்டல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவில் இருக்க கடலோர பகுதிகளில் வந்து நம்மளால் 5 ஆமைகளை பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இது: தி லாகர் ஹெட்டு, தி ஆலிவ் ரிட்லி, தி லெதர் பேக், தி ஹாக்ஸ் பில், தி கிரீன் சீ டர்ட்டில். இது 5மே இந்தியா கடலோர பகுதிகளில் இருக்கிற ஆமைகள். ஆமைகளை கம்பேர் பண்ணும்போது எல்லா ஆமைகளுமே வந்து பெருசாக தான் இருக்கும், எதுவுமே குட்டியாக இருக்காது. இருந்தாலும் பெருசுலேயே சிறுசுன்னு சொல்லியிருக்கும் இல்லையா? ஸோ அந்த பெருசுலேயுமே வந்து கொஞ்சம் சிறுசாக இருக்கிறது எது அப்படின்னா ஆலிவ் ரிட். ஃபுல் க்ரோத் ஆகி இருக்கிற வெயிட் வந்து 35 kg, 35 கிலோ வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இருக்கிறதே பெரிய ஆமை என்ன அப்படின்னா லெதர் பேக். தி லெதர் பேக் தான் ரொம்ப பெரிய ஆமை. அதோட லென்த்து வந்து 2.2 மீட்டரும் வெயிட் வந்துட்டு 700 kg இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சீ டர்ட்டில்ஸ் எல்லாமே வந்துட்டு கடலில் தான் இருக்கும். ஹோல் லைஃபே வந்து கடலில் தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணும். அது என்ன தான் கடலில் இருந்தாலுமே முட்டையிறதுக்காக அது வந்து நிலத்துக்கு தான் வந்தாகணும், கரைக்கு தான் வந்தாகணுமா. ஸோ அதுதான் வந்து அது ஆமைகளுக்கு இருக்கிற லேண்டோட கனெக்ஷன் வந்து அதுதான். அப்புறம் ஆலிவ் ரிட்லி தவிர இருக்கிற அந்த 4 ஆமைகள் இருக்குல்ல, லாகர் ஹெட்டு, லெதர் பேக்கு, ஹாக்ஸ் பில், கிரீன் சீ டர்ட்டில். இந்த 4 ஆமைகளை வந்து இப்போ இந்தியாவில் பார்க்குறது ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆலிவ் ரிட்லி தான் வந்து இப்போ நம்ம காமனாக பீச் சைடு போனாலே வந்துட்டு கூடு கட்டி ஆலிவ் ரிட்லி இருக்கிறத பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு செக்ஷன். எக்ஸ்ட்ராவாக அரிபடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பாக்ஸில் கொடுத்துருந்தாங்க. அரிபடா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அரிபடாவை வந்து இன்னொரு நேம் வந்து மாஸ் நெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆலிவ் ரிட்லி வந்து தனியாக வந்து கரைக்கு வந்து தான் வந்து முட்டையிட்டுட்டு போகும். ஃபெனோமெனா நம்ம சொல்கிற 3 பிளேசஸில் ஒரு பிளேஸ் தான் ஒடிசா. அதுதான் வந்துட்டு அரிபடா இல்லைனா மாஸ் நெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சர்டைன் நைட்ஸில் கூடு கட்டுற சீசனில் வந்துட்டு ஆயிரக்கணக்கான பெண் ஆமைகள் வந்துட்டு முட்டையிறதுக்காக ஒரு பர்டிகுலர் பீச்சஸில் வரும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த செக்ஷன்லேயே வந்துட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் என்னென்னா டர்ட்டில்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டார்டாய்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா ட்ரூ. ஏன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், டர்ட்டில்ஸு வேறு, டார்டாய்ஸ் வேறுன்னு சொல்லிட்டேன். டர்ட்டில்ஸுங்கிறது சீல இருக்கும், சீல இருக்கிறது வந்து டர்ட்டில்னு சொல்லுவாங்க, லேண்டில் இருக்கிறது வந்து டார்டாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் தான். ஸோ ட்ரூ. டர்ட்டில்ஸ் ஆர் சீ அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆமாம், டர்ட்டில்ஸ் அப்படிங்கிறது சீல தானே இருக்குன்னு சொன்னேன். ஸோ அது வந்து ட்ரூ. 7 கைண்ட்ஸ் ஆஃப் சீ டர்ட்டில்ஸ் இருக்குன்னு சொன்னோமா, ஸோ அதுவும் வந்து ட்ரூ. சீ டர்ட்டில்ஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் சீ டர்ட்டில்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாமே பெருசாக தான் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் இது வந்து ஃபால்ஸு. அடுத்து டர்ட்டில்ஸ் வந்துட்டு முட்டையிறதுக்காக கரைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஷோ டு லே எக்ஸ். ஸோ அதனால் அது சொன்னேன். ஸோ ட்ரூ தான். சீ டர்ட்டில்ஸ் வந்து லேண்டில் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, ரெஸ்ட் ஆன் லேண்ட். அது வந்து ஃபால்ஸ், வாட்டரில் தான், சீல தான் இருக்கும். ஆலிவ் ரிட்லி ஆர் தி ஒன்லி சீ டர்ட்டில் சீன் ஆன் இந்தியன் ஷோஸ். ஆலிவ் ரிட்லி மட்டும்தான் வந்துட்டு இந்தியன் ஷோஸில் இப்போ மோஸ்ட்லி பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் ட்ரூ.